அம்மா வீடு மாமியார் வீடுன்னு போகும்போதெல்லாம் அங்கேருந்து தானே கட்டப்பையை தூக்கிட்டு வர்றோமே. இந்த வாட்டி மாமியார் வீட்டுக்கு நம்ம பொருளெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணி காலையில் இந்த ட்ரிப் இரிகேஷன் எல்லாம் செடிக்கு பண்ணிவிட்டு தேங்காய் சிப்ஸு இதர பொருள் எல்லாத்தையும் அழகாக பேக் பண்ணி வச்சுட்டு நைட்டு எந்த தூக்க கலக்கத்தில் இருந்தேனோ பையை வீட்டிலேயே வச்சுட்டு பொம்மையை தூக்கிட்டு வந்து ஏறி தொலைச்சிருக்கேன். அப்புறம் நேற்றே நான் கொடுத்த மெனுப்படி இட்லியும் நல்ல நண்டு குழம்பு, நண்டு சூடாயிடக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா நொங்கும் கூடயே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டை சுற்றி பார்க்கும்போது நிறைய ஆர்ட் ஒர்க் இருந்துச்சு. எங்கத்த வாங்கினது அப்படின்னு கேட்டால் நான் தான் அப்படின்னு எங்கள் அத்தை அசால்ட்டாக சொல்கிறாங்க. அவங்க பண்ண கலரிங் கிராஃப்ட் ஒர்க்கு நிறைய விஷயத்த காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அத்தனை பொருளையும் 20 வருஷமாக அழகாக சேமித்து வச்சுருக்காங்களே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, கலைத்துறை வல்லுநர்கிட்ட இருந்து நம்மளும் எதையாட்டு கற்றுப்போன்னு சொல்லி காலையிலேயே அந்த எம்ப்ராய்டரியோட உட்காந்தவ தான் அதோடையே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு 24 மணி நேரமே என் மண்டக்குள்ள ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருப்பார். இதை பண்ணும்போது அவர் அப்படியே மௌன நிலை போய் நானும் மன நிம்மதி ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். கடைசியாக நான் பண்ணதை பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஊசி பசி வச்சு மேட் பண்ண கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஆல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடிய அனைத்து திறமையும் இருக்கக்கூடிய எங்கள் அத்தைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து.